மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என்னினிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் பதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது சிலப்பதிகாரம் என்பதில் முதல் 2 பாடல்களை பற்றி பார்த்தோம். மாதவியின் நாட்டிய பயிற்சி, நாட்டிய அரங்கின் அமைப்பு. மாதவி அழகிய தோள்களை உடையவள். தேனும் தாதுவும் நிறைந்த பூக்களை அணிந்த சுருண்ட கூந்தலை உடையவள். ஆடல், பாடல், அழகு என்னும் இம்மூன்றில் ஒன்றும் குறைபடாமல் 7 ஆண்டு வரை ஆடல் கலையை பயின்றாள். அவள் தனது 12வது வயதில் ஆடலை அரங்கேற்ற விரும்பினாள். வீர கள்ளல் பூண்ட சோழ மன்னனது அரசவைக்கு வந்தாள். அவளுடன் ஆடல் ஆசான், இசை ஆசான், கவிஞன், தன்னுமை ஆசான், குழலாசான், யாழாசான் ஆகியோரும் வந்திருந்தார்கள். நாட்டிய அரங்கின் அமைப்பு. திறம்பட கற்றுணர்ந்த சிற்ப நூல் ஆசிரியரால் சொல்லப்பட்ட இயல்புகளிலிருந்து மாறுபடாத நன்னிலத்தை ஆடல் அரங்கிற்காக தேர்ந்தெடுத்தனர். பொதிகை மலை போன்ற மலைகளிலே நீண்டு வளர்ந்த மூங்கில்களிலே ஒன்றுக்கொன்று இடையே ஒரு சான் அளவு கணுக்களை கொண்ட மூங்கிலை கொண்டு வந்தனர். நூல்களில் கூறப்பட்ட முறையாலே அரங்கம் அமைத்தனர். தம் கைப்பெருவிரலில் 24 அளவினை கொண்டதாக அம்மூங்கிலை வெட்டினர். அதனை அரங்கம் அமைக்கும் கோலாக எடுத்துக்கொண்டு அதில் 7 கோல் அகலமும் 8 கோல் நீளமும் 1 கோல் உயரமும் உடையதாக நாட்டிய அரங்கத்தை அமைத்தனர். அரங்கில் தூணிற்கு மேல் வைத்த உத்திர பலகைக்கும் தளத்தில் இருக்கும் பலகைக்கும் இடையே இடைவெளி 4 கோல் அளவாக இருந்தது. அரங்கின் உள்ளே செல்லவும் வெளியே வரவும் ஏற்ற அளவுகளுடன் 2 வாயில்கள் அழகாக அமைக்கப்பட்டிருந்தன. மேற்கூறியபடி அமைக்கப்பட்ட அவ்வரங்கில் மேல்நிலை மாடத்தில் 5 பூதங்களை யாவரும் புகழும்படி சித்தரித்து வைத்தனர். தூண்களின் நிழலானது அவையிலும் நாடக அரங்கிலும் விழாதபடி நல்ல அழகான நிலை விளக்குகளை நிறுத்தினர். மேலும் மேடையின் ஒரு புறத்திலிருந்து மறுபுறத்திற்கு செல்லுமாறு அமைக்கப்படும் ஒரு முகத்திரை, மேடையின் இருபுறத்திலிருந்தும் நடுவில் ஒன்றோடு ஒன்று பொருந்துமாறு அமைக்கப்படும் பொறுமுகத்திரை, மேடையின் மேலிருந்து வேண்டும்போது கீழே இறக்கும் வகையில் அமைக்கப்படும் கரந்து வரல் திரை, இவை 3ஐயும் சிறப்புடன் அமைத்தனர். ஓவிய வேலைப்பாடு மிக்க மேல் விதானத்தையும் அமைத்தனர். அத்துடன் சிறந்த முத்துகளால் இயன்ற மாலைகளை அரங்கம் முழுவதும் தொங்கவிட்டனர். இவ்வாறு ஒவ்வொன்றையும் புதுமையாக மேடையில் சிறப்பான வேலைப்பாடுகளுடன் அமைத்தனர். இவற்றை பற்றித்தான் நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது அதனுடைய தொடர்ச்சியாக தலைக்கோல் அமைதி, மாதவியின் நாட்டியம், இசைக்கருவிகள் ஒழித்த முறை, மாதவி மன்னனிடம் பரிசு பெறுதல், இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்வோமா மாணவர்களே? தங்களுடைய பாட புத்தகத்தில் பக்கம் எண் 137 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. தலைக்கோல் அமைதி. பேரிசை மன்னர் பெயர்புறத்து எடுத்தேன் சீரியல் வெண்குடை காம்பு நனி கொண்டு கண்ணிடை நவமணி ஒழுக்கி மன்னிய நாவல்லம் பொலம் தகட்டு இடைநிலம் போக்கி
காவல் வெண்குடை மன்னவன் கோயில் இந்திர சிறுவன் செயந்தனாக என வந்தனை செய்து வழிபடு தலைக்கோள் புண்ணிய நன்னீர் பொன்குடத்து ஏந்தி மன்னிய பின்னர் மாலை அணிந்து நலம் தரு நாளாள் புலம்பூன் ஓடை அரசு உவா தடக்கையில் பரசினர் கொண்டு முரசு எழுந்து இயம்ப பள்ளியம் ஆர்ப்ப அரை சொடுபட்டு ஐம்பெரும் குழுவும் தேர்வளம் செய்து கவிகை கொடுப்ப ஊர்வலம் செய்து புகுந்து முன்வைத்து ஆங்கு. பேரிசை மன்னர் பெயர்புறத்து எடுத்த சீரியல் வெண்குடை காம்பு நனி கொண்டு கண்ணிடை நவமணி ஒழுக்கி மன்னிய நாவள்ளம் பொலம் தகட்டு இடைநிலம் போக்கி காவல் வெண்குடை மன்னவன் கோயில் இந்திர சிறுவன் சயந்தனாக என வந்தனை செய்து வழிபடு தலைக்கோள் புண்ணிய நன்னீர் பொன்குடத்து ஏந்தி மன்னிய பின்னர் மாலை அணிந்து நலம் தரு நாளாள் பொலம்பூன் ஓடை அரசு உவா தடக்கையில் பரசினர் கொண்டு முரசு எழுந்து இயம்ப பள்ளியம் ஆர்ப்ப அரை சொடுபட்ட ஐம்பெரும் குழுவும் தேர்வளம் செய்து கவிகை கொடுப்ப ஊர்வலம் செய்து புகுந்து முன்வைத்து ஆங்கு. புரிந்ததா மன்னர்களே? நன்றி. பேரிசை மன்னர் பெயர்புறத்து எடுத்த பேரிசை மன்னர் பெயர்புறத்து எடுத்த பேரிசை பெரும் இசை, இசை என்றால் புகழ். பெரும் புகழை உடைய அரசர் மன்னர், பெரும் புகழையுடைய மன்னர் பெயர்புறத்து எடுத்த தன்னை எதிர்வந்து போர் செய்து ஓடியபோது விட்டுப்போன பெரும் புகழை உடைய ஒரு அரசர் தன்னை எதிர்த்து வந்து போர் செய்து அந்த போரில் புறமுதுகிட்டு ஓடிப்போன சீரியல் வெண்குடை காம்பு நனி கொண்டு சீரியல் வெண்குடை காம்பு நனி கொண்டு சீரியல் அழகிய இயல்பை உடைய வெண்குடை வெண்கொற்ற குடையினுடைய காம்பு நனி கொண்டு காம்பினை கொண்டு பெரும் புகழையுடைய அரசர் எதிர்த்து வந்து போர் செய்த பொழுது அவரை விட்டு அந்த போரில் புறமுதுகி காட்டு ஓடிப்போயின ஒரு அரசனினுடைய அழகிய இயல்பினை கொண்டதாக இருக்கின்ற வெண்கொற்ற குடையினுடைய காம்பினை கொண்டு கண்ணிடை நவமணி ஒழுக்கி கண்ணிடை நவமணி ஒழுக்கி கண்ணிடை கணுதோறும் அந்த வெண்கொற்ற குடையினுடைய காம்பினுடைய கணுக்கள் தோறும் நவமணி ஒழுக்கி நவமணிகளை ஒழுங்குற படைத்து மன்னிய நாவள்ளம் பொலம் தகட்டு இடைநிலம் போக்கி மன்னிய நாவள்ளம் பொலம் தகட்டு இடைநிலம் போக்கி மன்னிய தூய்மை செய்த பொலம் தகட்டு பொன் தகட்டினாலே தூய்மை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொன் தகட்டினாலே நாவளம் புலம் என்பது சாம்பூநதம் என்ற உயர்ந்த வகை பொன். சாம்பூநதம் என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த வகை பொன் அது. அந்த தூய்மை செய்த பொன் தகட்டினாலே அந்த கணுக்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த இடைப்பகுதியை சுற்றி கட்டி அந்த பொன்னினால் அந்த தங்கத்தினால் அந்த வெண்கொற்ற குடையினுடைய காம்பில் இருக்கக்கூடிய அந்த கணுக்கள் தோறுமே அந்த தூய்மை செய்த பொன் தகட்டை கொண்டு அவற்றில் சுட்டி கட்டி
காவல் வெண்குடை மன்னவன் கோயில். காவல் வெண்குடை மன்னவன் கோயில். சோழ மன்னனினுடைய அரண்மனையில் காப்பமைத்து, சோழ மன்னனினுடைய அரண்மனையில் காப்பமைத்து இந்திர சிறுவன் செயந்தனாக என. இந்திர சிறுவன் இந்திரனினுடைய மகன், தேவர்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனினுடைய மகன் செயந்தன் ஆகுக என்று நினைத்து வந்தனை செய்து வழிபடு தலைக்கோள். வந்தனை செய்து, வந்தனை வணக்கம், வணங்கப்பெற்று வழிபடு தலைக்கோள், வழிபாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த தலைக்கோள், வழிபாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த தலைக்கோளானது பெரும் புகழை உடைய அரசர் எதிர்த்து வந்து போர் செய்த பொழுது, அந்த போரில் புறமுதுகு காட்டி ஓடிய பொழுது தான் விட்டு சென்றேன் அழகிய இயல்புடைய வெண்கொற்ற குடையினுடைய காம்பினை கொண்டு அதனுடைய கணுக்கள் தோறும் மணிகளை ஒழுங்குற படைத்து தூய்மை செய்த பொன் தகட்டினாலே அந்த கணுக்களுக்கு இடைப்பகுதியை சுற்றி கட்டி சோழ மன்னனினுடைய அரண்மனையில் காப்பமைத்து இந்திரனினுடைய மகன் செயந்தனாய் ஆகட்டும் என்று சொல்லி அந்த தலைக்கோளை வணங்கி வழிபட்டார்கள். புண்ணிய நன்னீர் பொன்குடத்தை ஏந்தி. புண்ணிய நன்னீர் பொன்குடத்தை ஏந்தி. புண்ணிய நன்னீர், புண்ணிய நீரினை, புனித நீரினை பொன்குடத்தை ஏந்தி, பொன்னாலான குடத்தில் புனித நீரை எடுத்துக்கொண்டு, பொன்னால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த குடத்தினுள் புனித நீரினை எடுத்துக்கொண்டு மன்னிய பின்னர் மாலை அணிந்து, மன்னிய பின்னர் மாலை அணிந்து நீராட்டிய பிறகு, பொன்னால் செய்யப்பட்டிருக்க குடத்தில் புனித நீரை எடுத்துக்கொண்டு நீராட்டிய பிறகு அந்த தலைக்கோளுக்கு மாலை அணிவிக்கின்றார்கள். மாலை அணிவித்த பிறகு நலம் தரும் நாளால் புலம்பூன் ஓடை, நலம் தரும் நாளால் புலம்பூன் ஓடை, இந்த சடங்கிற்கு பொருந்திய ஒரு நன்னாளில், அந்த தலைக்கோளை கொடுக்கக்கூடிய சடங்கிற்கு பொருந்திய ஒரு நன்னாளில் புலம்பூன் ஓடை, பொன்னால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பூண்களையும் பட்டத்தையும் உடைய அரசுவா தடக்கையில் பரசினர் கொண்டு. அரசுவா, அரசரினுடைய உவா, உவா என்பது பட்டத்து யானை. அரசனினுடைய பட்டத்து யானையினுடைய தடக்கையில், அதனுடைய கையில் பரசினர் கொண்டு வாழ்த்துடனே அவற்றை கொடுக்கின்றார்கள். எதனை? அந்த தலைக்கோளை. பொன்னாலான குடத்தினுள் புனித நீரை ஏந்தி நீராட்டிய பிறகு அந்த தலைக்கோளுக்கு மாலை அணிவித்து சடங்கிற்கு பொருந்திய நல்ல நாளில் பொன்னால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொன்களையும் பட்டத்தையும் உடைய அரசனினுடைய பட்டத்து யானையினுடைய துதிக்கையில் அதனை வாழ்த்தோடு கொடுக்கின்றார்கள். முரசு எழுந்து இயம்ப பழியம் ஆர்ப்ப. முரசு எழுந்து, முரசானது எழுந்து ஒழிக்க, பல்லியம் ஆர்ப்ப, பல்லியம், பல்லியம் என்ற இசைக்கருவியும் அதனோடு இணைந்து ஒழிக்க, முரசு எழுந்து ஒழிக்க, அதனோடு பல்லியம் என்ற இசைக்கருவியும் இணைந்து ஒளி எழுப்ப, அரை சொடுபட்ட ஐம்பெருங்குழுவும், அரை சொடு, அரைசன், அரசன், அரசனோடு தொடர்புடைய ஐம்பெருங்குழுவும், அரசனோடு தொடர்புடைய அமைச்சர்கள் உள்ளிட்ட ஐம்பெருங்குழுவினரும் தேர்வலம் செய்து கவியை கொடுப்ப, தேர்வலம் செய்து தேரினை வலம் வந்து கவிகை கொடுப்ப, தேரிலே இருந்த கவிஞனினுடைய கையில்
அந்த தலைக்கோலை கொடுக்க, ஊர்வலம் செய்து புகுந்து முன்வைத்து ஆங்கு. ஊர்வலம் செய்து புகுந்து முன்வைத்து ஆங்கு. ஊர்வலமாக வந்து அரங்கத்தினுள் புகுந்து அந்த தலைக்கோலை எதிராக வைத்தார்கள். முரசு எழுந்து ஒழிக்க, பல்லியம் என்ற இசைக்கருவியும் இணைந்து ஒளி எழுப்ப, அரசனோடு தொடர்புடைய அமைச்சர்கள் உள்ளிட்ட ஐம்பெருங்குழுவினரும் தேரினை வலம் வந்து தேரிலே இருந்த கவிஞனினுடைய கையில் தலைக்கோலை கொடுக்கின்றார்கள். அந்த தலைக்கோலை ஊர்வலமாக கொண்டு வந்து அரங்கத்தினுள் புகுந்து அரங்கின் முன்பகுதியில் அந்த தலைக்கோலை வைக்கின்றார்கள். இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா மன்னர்களே? பெரும் புகழுடைய அரசர் எதிர்வந்து போர் செய்து ஓடிய பொழுது விட்டுப்போன அழகிய இயல்புடைய வெண்கொற்ற குடையினுடைய காம்பினை கொண்டு கணுக்கள் தோறும் மணிகளை ஒழுங்குறப் படைத்து தூய்மை செய்த பொன் தகட்டினாலே கணுக்களுக்கிடைப்பகுதியை சுற்றி கட்டி சோழ மன்னனினுடைய அரண்மனையில் காப்பமைத்து இந்திரனினுடைய மகன் சயந்தனாய் ஆகட்டும் என்று சொல்லி அந்த தலைக்கோளை வணங்கி வழிபட்டார்கள். பொன்னாளான குடத்தில் புனித நீரை ஏந்தி நீராடிய பிறகு அந்த தலைக்கோளுக்கு மாலை அணிவித்து சடங்கிற்கு பொருந்திய நன்னாளில் பொன்னால் செய்த பொன்களையும் பட்டத்தையும் உடைய அரச யானையின் துதிக்கையில் வாழ்த்துடன் கொடுத்தார்கள். முரசை எழுந்து ஒழிக்க, பல்லியம் என்னும் இசைக்கருவியும் இணைந்து ஒளி எழுப்ப, அரசனோடு தொடர்புடைய அமைச்சர்கள் உள்ளிட்ட ஐம்பெருங்குழுவும் தேரினை வலம் வந்து தேரிலே இருந்த கவிஞனின் கையில் தலைக்கோலை கொடுக்கின்றார்கள். அந்த தலைக்கோலை ஊர்வலமாக கொண்டு வந்து அரங்கத்திற்குள் புகுந்து அரங்கத்தின் முன்பகுதியில் அந்த தலைக்கோலை வைத்தனர். புரிந்ததா மன்னர்களே? நன்றி. மாதவியின் நாட்டியம் மங்கள பாடல். இயல்பினின் வளா இருக்கை முறைமையின் குயிலுவமாக்கள் நெறிப்பட நிற்ப, வழக்கால் முன்மிதித்து ஏறி அரங்கத்து வளத்தூண் சேர்தல் வழக்கென பொருந்தி, இந்நெறி வகையால் இடத்தூண் சேர்ந்த தொல்நெறி இயற்கை தோரிய மகளிரும் சீரியல் பொழிய நீரள நீங்க வாரம் இரண்டும் வரிசையின் பாட, பாடிய வாரத்து ஏற்றில் நின்று இசைக்கும் கூடிய குயிலுவக் கருவிகள் எல்லாம். இயல்பினின் வளா இருக்கை முறைமையின் குயிலுவமாக்கள் நெறிப்பட நிற்ப, வழக்கால் முன்மிதித்து ஏறி அரங்கத்து வளத்தூண் சேர்தல் வழக்கென பொருந்தி, இந்நெறி வகையால் இடத்தூண் சேர்ந்த தொல்நெறி இயற்கை தோரிய மகளிரும் சீரியல் பொழிய நீரள நீங்க வாரமிரண்டும் வரிசையின் பாட, பாடிய வாரத்து ஈற்றில் நின்று இசைக்கும் கூடிய குயிலுவக் கருவிகள் எல்லாம். புரிந்ததா மன்னர்களே? நன்றி. இயல்பினின் வளா இருக்கை முறைமையின். இயல்பினின் வளா இருக்கை முறைமையின். இயல்பினின் வளா தன்னுடைய தகுதிக்கேற்ற இருக்கையில், தங்களுடைய தகுதிகளுக்கேற்ற இருக்கையில் அனைவருமே அமர்கின்றார்கள். அவர்களுக்குரிய தகுதிகளுக்கேற்ற, அரசர் என்றால் முன்வரிசை, அமைச்சர்கள் என்றால் அதுக்கடுத்த வரிசைகள், மற்ற தலைவர்கள் அனைவருமே அடுத்த வரிசைகளில் அவர்களினுடைய தகுதிகளுக்கேற்ற இருக்கைகளில் அனைவருமே அங்கு அமர்கின்றார்கள். அமர்ந்த பிறகு குயிலுவமாக்கள் நெறிப்பட நிற்ப. குயிலுவமாக்கள் என்பது அந்த குயிலுவ கருவியாளர்கள், அதாவது இசைக்கருவிகளை வாசிப்பவர்கள். தாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த இசைக்கருவிகளை வாசிப்பவர்கள் நெறிப்பட நிற்ப. அவர்களுக்கு உரிய இடத்திலே வரிசையாக நிற்கின்றார்கள். அவர்களுக்கு உரிய இடங்கள்
எவ்வாறு அமைக்கப்பட்டு இருக்கின்றதோ அந்த இடங்களில் அவர்கள் வரிசையாக நிற்கின்றார்கள். வழக்கால் முன்மிதித்து ஏறி அரங்கத்து. வழக்கால் முன்மிதித்து ஏறி அரங்கத்து. தன்னுடைய வலது காலை முன்னே வைத்து ஏறி அரங்கில். தன்னுடைய வலது காலை முன்வைத்து அரங்கத்தில் ஏறி நிற்கின்றாள் மாதவி. தங்களுடைய தகுதிகளுக்கு ஏற்ற இருக்கையில் அனைவருமே அமர்ந்திருக்கின்றார்கள். இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடிய குயிலுவ கருவியாளர்கள் அவரவர்களுக்குரிய இடங்களிலேயே நிற்கின்றார்கள். அரங்கேற்றம் செய்ய வேண்டிய நாடக கணிகையான மாதவி அரங்கத்தில் தனது வலது காலை முன்வைத்து அரங்கில் ஏறி நிற்கின்றாள். வழக்கால் முன்மிதித்து ஏறி அரங்கத்து. வளத்தூண் சேர்தல் வழக்கென பொருந்தி. வளத்தூண் சேர்தல் வழக்கென பொருந்தி. வலது பக்கத்து தூணை சேர்தல் மரபு என பொருந்தி. அரங்கத்திற்குள் புகுந்த மாதவி வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய தூணை சேர்ந்து நிற்பதுதான் மரபு என்பதை அறிந்து அதன் அருகே சென்று நிற்கின்றாள். இன்னெறி வகையால் இடத்தூண் சேர்ந்த இன்னெறி வகையால் இப்படிப்பட்ட நெறிமுறைகளால் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய தூணானது நிலையிடமாக ஒருமுக எழுநீயிடம் பற்றிய தொல்நெறி இயற்கை தோரிய மகளிரும். தொல்நெறி இயற்கை தோரிய மகளிரும். பழைய நெறி இயற்கையை உடைய, மிகவும் பழையதாக இருக்கக்கூடிய நெறி இயற்கையை உடைய தோரிய மகளிரும். ஆடலில் கைத்தேர்ந்த மடந்தையரும் பெண்களும். சீரியல் பொழிய நீரள நீங்க. சீரியல் பொழிய நீரள நீங்க. நன்மையுண்டாகவும் தீமை நீங்கவும். நன்மையுண்டாகவும் தீமை நீங்கவும் வாரம் இரண்டும் வரிசையின் பாட. வாரம் இரண்டும் வரிசையின் பாட. தெய்வப்பாடல்கள். தெய்வப்பாடல் இரண்டனையும் மரபுப்படி பாடிட. தெய்வப்பாடல் இரண்டினையுமே மரபுப்படி அங்கே பாட. பாடிய வாரத்து ஈற்றில் நின்று இசைக்கும். பாடிய வாரத்து ஈற்றில் நின்று இசைக்கும். பாடிய அந்த பாடலினுடைய இறுதியில் கூடி நின்று இசைக்கக்கூடிய குயிலுவ கருவிகள் எல்லாம். குயிலுவ கருவிகள் எல்லாம் கூடி நின்று இசைக்கக்கூடிய, இசைத்தற்குரிய எல்லா கருவிகளுமே இசைபட தொடங்கியது. அந்த அரங்கத்திற்குள் புகுந்த மாதவி வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய தூணை சேர்ந்து நிற்பது மரபு என்பதை அறிந்து அவ்வண்ணமே அங்கே நிற்கின்றாள். இடது தூண் நிலையிருந்த ஒருமுக எழுநியை பற்றிய பழைய நெறியினை நன்கு கற்ற தோரிய மடந்தையரும் நன்மையுண்டாகவும் தீமை நீங்கவும் தெய்வப்பாடல் இரண்டனையும் மரபுப்படி பாடினார்கள். பாடலினுடைய இறுதியில் கூடி நின்றிசைக்கும் இசைத்தற்குரிய எல்லா கருவிகளுமே இசைபடத் தொடங்கியது. அரசன் முதலானவர்கள் தங்களுடைய தகுதிக்கேற்ற அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கையில் அமர்ந்தார்கள். அதன் அருகே இசைக்கருவிகளை வாசிப்பவர்கள் நிற்க வேண்டிய முறைப்படி அவரவர்க்குரிய இடத்தில் நின்றனர். அதன் பிறகு அரங்கேற்றம் செய்ய வேண்டிய நாடக கணிகையாகிய மாதவி அரங்கத்திற்குள் வலது காலை முன்வைத்து ஏறி பொறுமுக எழுநிக்கு நிலையிடனான வளத்தூண் அருகே போய் நிற்க வேண்டியது மரபு என்பதால் அங்கு போய் நின்றாள். அவ்வாறே ஆடலில் தேர்ச்சி பெற்று அரங்கேறிய தோரிய மகளிரும் தொன்று தொட்டு வரும் முறைப்படி ஒருமுக எழுநிக்கு நிலையிடனான இடது பக்கத் தூணின் அருகே நின்றனர். நன்மை பெருகவும் தீமை நீங்கவும் வேண்டி ஓரொற்று வாரம் ஈரொற்று வாரம் என்னும் தெய்வப் பாடல்களை முறையாக பாடினர்.
பின்பு அப்பாடலினுடைய முடிவில் இசைப்பதற்குரிய இசைக்கருவிகள் அனைத்தும் கூட்டாக இசைத்தன. புரிந்ததா மன்னர்களே? நன்றி. இசைக்கருவிகள் ஒலித்த முறை. குழல் வழி நின்றது யாழே, யாழ்வழி தன்னுமை நின்றது தகவே, தன்னுமை பின்வழி நின்றது முழவே, முழவோடு கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை. குழல் வழி நின்றது யாழே, யாழ்வழி தன்னுமை நின்றது தகவே, தன்னுமை பின்வழி நின்றது முழவே, முழவோடு கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை. இந்த பாடலானது மனப்பாட பாடலும் கூட. குழல் வழி நின்றது யாழே, யாழ்வழி தன்னுமை நின்றது தகவே, தன்னுமை பின்வழி நின்றது முழவே, முழவோடு கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை. பாடல் புரிந்ததா மன்னர்களே? குழல் வழி நின்றது யாழே, யாழ்வழி தன்னுமை நின்றது தகவே, தன்னுமை பின்வழி நின்றது முழவே, முழவோடு கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை. நன்றி. குழல் வழி நின்றது யாழை. குழல் வழி, குழல் வேய்ங்குழல். வே என்றால் மூங்கில், மூங்கிலால் செய்யப்பட்டிருக்கூடிய புல்லாங்குழல். புல்லாங்குழல் வழியாக யாழ் இசையானது நின்றது. வேய்ங்குழல் வழியாக யாழ் இசையானது நின்றது. இசைக்கூட்டு முறையில் வேய்ங்குழல் வழியாக யாழ் இசை நின்றது. யாழ்வழி தன்னுமை நின்றது தகவே. யாழ்வழி தன்னுமை நின்றது தகவே. அந்த யாழிசைக்கு தகுந்தவாறு, யாழிசைக்கு பொருந்தியவாறு தன்னுமையாகிய மத்தள இசை, தன்னுமை என்பது மத்தளம், தன்னுமையாகிய மத்தள இசையானது நின்றது. யாழிசைக்கு ஏற்றவாறே தன்னுமையாகிய மத்தள இசை நின்றது. தன்னுமை பின்வழி நின்றது முழவே. அந்த மத்தள விசையினுடைய பின்வழியாக, அந்த மத்தள விசையினுடைய பின்வழியாக நின்றது எதுவென்றால் முழவு, குடமுழா என்ற இசையானது நின்றது. குடமுழா என்ற கருவியினுடைய இசை மத்தள விசையினுடைய பின்வழியாக வந்து நின்றது. முழவோடு கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை. முழவோடு, அந்த முழவிசையோடு கூடி நின்று இசைத்த கருவியானது ஆமந்திரிகை என்பது. ஆமந்திரிகை என்பது இடக்கை வாத்தியம், இடது கையால் வாசிக்கக்கூடிய வாத்தியம், அதுதான் ஆமந்திரிகை என்பது. அந்த இசைக்கருவியானது இசைத்தது. இசைக்கூட்டு முறையில் வேய்ங்குழல் வழியாக யாழிசையானது நின்றது. யாழிசைக்கு தகுந்தவாறு தன்னுமையாகிய மத்தள இசை நின்றது. மத்தள இசையினுடைய பின்வழி குடமுழா என்ற கருவியின் இசை நின்றது. முழவு இசையோடு கூடி நின்று ஆமந்திரிகை என்ற இசைக்கருவியும் இசைத்தது. இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. இப்படி அனைத்து கருவிகளுமே ஒன்றிணைந்து ஒலித்தது, இசைத்தது என்று சொல்கின்றார். புரிந்தத மன்னர்களே? புல்லாங்குழல் வழியாக யாழ் இசை வந்தது. யாழ் இசைக்கு தகுந்தவாறு மத்தள இசை நின்றது. மத்தள இசைக்கு தகுந்தவாறு குடமுழா என்ற கருவி இசைத்தது. முழவினுடைய இசையோடு சேர்ந்து ஆமந்திரிகை என்ற இசைக்கருவியும் இசைத்தது. புரிந்ததா? நன்றி. மாதவி மன்னனிடம் பரிசு பெறுதல். பொன்னியல் பூங்கொடி புரிந்துடன் வகுத்தென நாட்டிய நல்நூல் நன்கு கடைப்பிடித்து காட்டினள் ஆதலின் காவல் வேந்தன் இலைப்பூங்கோதை இயல்பினில் வளாமை தலைக்கோல் எய்தி தலையரங்கு ஏறி விதிமுறை கொள்கையின் 1000 களஞ்சு ஒருமுறையாக பெற்றனள்.
பொன்னியல் பூங்கொடி புரிந்துடன் வகுத்தன நாட்டிய நல்நூல் நன்கு கடைப்பிடித்து காட்டினள் ஆதலின் காவல் வேந்தன் இலைப்பூங்கோதை இயல்பினில் வளாமை தலைக்கோல் எய்தி தலையரங்கு ஏறி விதிமுறை கொள்கையின் ஆயிரத்தென் களஞ்சு ஒருமுறையாக பெற்றனள். புரிந்ததா மன்னர்களே? நன்றி. பேரிசை மன்னர் பெயர்புறத்து எடுத்த பேரிசை மன்னர் பெயர்புறத்து எடுத்த பேரிசை பெரும் இசை. இசை என்றால் புகழ். பெரும் புகழை உடைய அரசர் மன்னர். பெரும் புகழையுடைய மன்னர் பெயர்புறத்து எடுத்த தன்னை எதிர்வந்து போர் செய்து ஓடியபோது விட்டுப்போன பெரும் புகழை உடைய ஒரு அரசர் தன்னை எதிர்த்து வந்து போர் செய்து அந்த போரில் புறமுதுகிட்டு ஓடிப்போன சீரியல் வெண்குடை காம்பு நனி கொண்டு. சீரியல் வெண்குடை காம்பு நனி கொண்டு. சீரியல் அழகிய இயல்பை உடைய வெண்குடை வெண்கொற்ற குடையினுடைய காம்பு நனி கொண்டு காம்பினை கொண்டு பெரும் புகழையுடைய அரசர் எதிர்த்து வந்து போர் செய்த பொழுது அவரை விட்டு அந்த போரில் புறமுதுகி காட்டு ஓடிப்போயின ஒரு அரசனினுடைய அழகிய இயல்பினை கொண்டதாக இருக்கின்ற வெண்கொற்ற குடையினுடைய காம்பினை கொண்டு கண்ணிடை நவமணி ஒழுக்கி. கண்ணிடை நவமணி ஒழுக்கி. கண்ணிடை கணுதோறும் அந்த வெண்கொற்ற குடையினுடைய காம்பினுடைய கணுக்கள் தோறும் நவமணி ஒழுக்கி. நவமணிகளை ஒழுங்குற படைத்து மன்னிய நாவள்ளம் பழம் தகட்டு இடைநிலம் போக்கி. மன்னிய நாவள்ளம் பழம் தகட்டு இடைநிலம் போக்கி. மன்னிய தூய்மை செய்த புலம் தகட்டு பொன் தகட்டினாலே தூய்மை செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொன் தகட்டினாலே நாவளம் புலம் என்பது சாம்பூநதம் என்ற உயர்ந்த வகை பொன். சாம்பூநதம் என்று சொல்லப்படுகின்ற உயர்ந்த வகை பொன் அது. அந்த தூய்மை செய்த பொன் தகட்டினாலே அந்த கணுக்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த இடைப்பகுதியை சுற்றி கட்டி அந்த பொன்னினால் அந்த தங்கத்தினால் அந்த வெண்கொற்ற குடையினுடைய காம்பில் இருக்கக்கூடிய அந்த கணுக்கள் தோறுமே அந்த தூய்மை செய்த பொன் தகட்டை கொண்டு அவற்றில் சுட்டி கட்டி காவல் வெண்குடை மன்னவன் கோயில். காவல் வெண்குடை மன்னவன் கோயில். சோழ மன்னனினுடைய அரண்மனையில் காப்பமைத்து. சோழ மன்னனினுடைய அரண்மனையில் காப்பமைத்து இந்திர சிறுவன் செயந்தனாக என. இந்திர சிறுவன் இந்திரனினுடைய மகன், தேவர்களினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரனினுடைய மகன் செயந்தன் ஆகுக என்று நினைத்து வந்தனை. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது சிலப்பதிகாரம் என்பதில் இரண்டாவது பகுதியை பற்றி பார்த்தோம். தலைக்கோல் அமைதி. அரங்கேற்றத்தை வெற்றிகரமாக முடிக்கும் ஆடல் மகளுக்கு தலைக்கோல் அளித்து சிறப்பிப்பர். தலைக்கோல் என்பது பெரும்புகழ் கொண்ட பகை மன்னனுடன் நிகழ்த்திய போரில் தோற்று புறங்காட்டிய அவனிடமிருந்து பறிக்கப்பட்ட அழகுமிக்க வெண்கொற்ற குடையின் காம்பில் செய்யப்படுவது.
அக்காம்பின் கணுக்கள் முழுவதும் நவமணிகளை இழைத்து அக்கணுக்களுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் சாம்பூனதம் என்னும் பொன் தகட்டை வலம்புரியாகவும் இடம்புரியாகவும் சுற்றி கட்டி அதனை ஒரு கோளாக்குவர். வெண்கொற்ற குடையுடன் உலகாளு மன்னனின் அரண்மனையில் அதனை வைத்து இந்திரன் மகன் சயந்தன் என அக்கோளை நினைத்து மந்திர விதியாலே வழிபாடு செய்வர். அத்தலைக்கோளை புண்ணிய நதிகளிலிருந்து பொற்குடங்களில் முகந்து வந்து நன்னீரால் நீராட்டுவர். பின்பு மாலைகளை அணிவித்து பொருத்தமான ஒரு நல்ல நாளிலே பொன்னாளான பூனினையும் முகப்படாத்தையும் கொண்டிருக்கிற பட்டத்து யானையின் கையில் வாழ்த்தி தருவர். முரசுகள் முழங்க பல்வேறு வாத்தியங்கள் ஒலிக்க அரசரும் அவரின் ஐம்பெருங்குழுவினரும் சூழ்ந்து வர பட்டத்து யானை தேரை வலம் வந்து அதன் மேல் உள்ள கவிஞனிடம் அத்தலைக்கோளை கொடுக்கும். பின்பு அனைவரும் ஊர்வலமாக அரங்கிற்கு வந்த பின் அத்தலைக்கோளை கவிஞன் ஆடலரங்கில் வைப்பான். இவ்வாறே மாதவியின் ஆடலரங்கில் தலைக்கோள் வைக்கப்பட்டது. மங்களப்பாடல். அரசன் முதலானோர் யாவரும் தத்தம் தகுதிக்கு ஏற்ப அமைக்கப்பட்ட இருக்கையில் அமர்ந்தனர். அதன் அருகே இசைக்கருவிகளை வாசிப்போர் நிற்க வேண்டிய முறைப்படி அவரவர்க்குரிய இடத்தில் நின்றனர். அதன் பின்பு அரங்கேற்றம் செய்ய வேண்டிய நாடக கணிகையாகிய மாதவி அரங்கில் வழக்காலை முன்வைத்து ஏறி பொறுமுக எழினிக்கின் நிலையிடனான வளத்தூண் அருகே போய் நிற்க வேண்டியது மரபு என்பதால் அங்கு போய் நின்றாள். அவ்வாறே ஆடலில் தேர்ச்சி பெற்று அரங்கேறிய தோரிய மகளிரும் தொன்று தொட்டு வரும் முறைப்படி ஒருமுக எழினிக்கு நிலையிடனான இடப்பக்கத் தூணின் அருகே போய் நின்றனர். நன்மை பெருகவும் தீமை நீங்கவும் வேண்டி ஒருற்றுவாரம் ஈரொற்றுவாரம் என்னும் தெய்வப் பாடல்களை முறையாக பாடினர். பின் அப்பாடலின் முடிவில் இசைப்பதற்குரிய இசைக்கருவிகள் அனைத்தும் கூட்டாக இசைத்தன. இசைக்கருவிகள் ஒலித்த முறை. குழலின் வழியே யாழிசை நின்றது. யாழிசைக்கு ஏற்ப தன்னுமையாகிய மத்தளம் ஒலித்தது. தன்னுமையோடு ஏய்ந்து முழவு ஒலித்தது. முழவுடன் இடக்கை வாத்தியம் கூடி நின்று ஒலித்தது. இவ்வாறு அனைத்து கருவிகளும் ஏய்ந்து இசைத்தன. மாதவி மன்னனிடம் பரிசு பெறுதல். பொன்னால் செய்யப்பட்ட ஒரு பூங்கொடி வந்து நடனமாடியது போல மாதவி அரங்கில் தோன்றி நாட்டிய நூலில் சொல்லப்பட்ட முறைமை தவறாது பாவம் அபிநயம் ஆகியவற்றை சரியாக கடைபிடித்து அனைவரும் கண்டுகளிக்கும்படி அழகுற ஆடினாள். மாதவி கூத்துக்கு உரிய இயல்பினிருந்து சற்றும் வலுவாது ஆடினாள். அந்த ஆடலை கண்டு அகமகிழ்ந்த மன்னனிடமிருந்து தலைக்கோழி என்னும் பட்டமும் பெற்றாள். அரங்கேற்றம் செய்யும் நாடக கணிகையிற்கு பரிசு இவ்வளவு என நூல் விதித்த முறைப்படி 1008 களஞ்சு பொன்மாலையை மன்னனிடமிருந்து பரிசாக பெற்றாள். இவற்றை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 138, 139, 140. பக்கம் எண் 138 அரசு வாத்தடக்கையில் பரிசினர் கொண்டு என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 140 நூல்வெளி என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப்படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 138. பக்கம் எண் 138 இசைக்கருவிகள் ஒலித்த முறை மனப்பாட பாடலானது. குழல் வழி நின்றது யாழே, யாழ் வழி தன்னுமை நின்றது தகவே, தன்னுமை பின்வழி நின்றது முழவே, முழவோடு கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை என்ற மனப்பாட பாடல். இந்த பாடலை ஒரு முறை எழுதி பலமுறை படித்து கொள்ளுங்கள். தெளிவுரை எழுதுங்கள், தெளிவுரை படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.